என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு, கஷ்டம், வெற்றி, தோல்வி என இவைகள் எல்லாம் விதி என்ற வார்த்தையான வடிவில் தோன்றுவதுதான். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன் மனம் என்பதை நீ அறிய முன்பாகவே உன் மனதில் என்னை என்னாலும் போற்றும் உன் சாயப்பா அறிந்திடுவேன். நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும். வானளவில் பறந்திருக்கும் ஆகாயத்திற்கே ஓர் எல்லை இருக்கின்றது. ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஓர் எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம். ஜோதியாய் எரியும் நெருப்புக்கும் ஓர் எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா. அலைப்பாயும் காற்று கண்ணில் தெரியாது. அதற்கும் ஓர் எல்லை உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடல் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் இருக்கும். அதற்கும் ஓர் எல்லை உண்டு, கடந்து போக. ஐம்பெரும் பஞ்சபூதங்களுக்கும் எல்லை என்ற அளவு கடவுள் கொடுத்துள்ளார். இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை. அதன் படைப்பாயிருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா? 1000 நீ போராடினாலும், மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும், நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டா நீ வாழ்வில் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய். பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிரே இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி. உன் வலிகளும் வேதனைகளும் பறந்துவிடும் குழந்தையே. நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய். துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்திருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்துச் செல்வேன். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உண்மையும் நேர்மையும் இருக்கும் இடத்தில் சற்று திமிரும் இருக்கத்தான் செய்யும் குழந்தையே. நம்பிக்கையின் சக்தி ஒன்றுதான். ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக வைப்பது நம்பிக்கை அல்ல, அது எதிர்பார்ப்பு. நம்பிக்கை விலைமதிப்பில்லாதது. அதை எல்லோரிடமும் பொதுவாக வை. தவறே செய்யாமல் வலிகளை அனுபவிக்க வேண்டி இருக்கின்றது. சில புரிந்து கொள்ளாத உறவுகளா, தூக்கி எறியவும் முடியாமல், விலகி செல்லவும் முடியாமல், வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல், நொடிக்கு நொடி நினைத்து வருந்தி கொண்டிருக்கும் அளவிற்கு எல்லோருடைய வாழ்க்கையில் ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள்தான் ஆழ் மனதால் நேசிக்கப்பட்டவர்கள். நீ மட்டும் சார்ந்த விஷயத்தில் நீ எப்படி வேண்டுமானாலும் முடிவு எடுத்துக்கொள். ஆனால் மற்றவர்கள் சார்ந்த விஷயத்தில் அவர்களை கேட்காமல் நீயே சுயநலமாக முடிவு எடுக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை குழந்தையே. எவனையும் வெற்று காகிதம் என எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அன்னார்ந்துதான் பார்க்க வேண்டும். தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி, இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்து விட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும். எதை பெற வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. இல்லாவிட்டால் உன்னால் எதையுமே பெற முடியாது குழந்தையே. வேண்டியவற்றில் கவனம் செலுத்தினால் வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும். யோசித்துப் பார். நீ குழந்தை பருவத்தில் எப்படி பேச கற்றுக்கொண்டாயோ அதை போலவே இளமை பருவத்தில் மௌனமாக இருக்கவும் கற்றுக்கொள். பேச்சு உனக்கு வழிகாட்டலாம், ஆனால் மௌனம் உன்னை நிறைய சந்தர்ப்பங்களில் இருந்து பாதுகாக்கும். ஒவ்வொரு விடியலும் தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு போர்க்களம்தான். அடிக்கடி மனம் சோகத்தில் ஆழ்வதற்கு ஒரே காரணம் ஒரே சிந்தனையில் இருப்பதே. அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள். புன்னகை எப்போதும் உன் பக்கமே. உன்னை பிடித்து விட்டால் நீ என்ன பேசினாலும் ரசிப்பார்கள். பிடிக்காவிட்டால் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள். இதுதான் மனிதனின் இயல்பு. விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் விட்டு கொடுக்காதே உன் வாழ்வை. ஏனெனில் நீயும் வாழ்வதற்கு பிறந்திருக்கின்றாய். யதார்த்தமாகவே இருந்துவிட்டால் நடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும் குழந்தையே. இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்தாது. இதோடு முடிவதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்து கொண்டேதான் இருக்கும். அன்பு குழந்தையே, பேசி முடிவுக்கு வரலாம் என்பவர்களிடம் பேசுவது எளிது. ஆனால் இதைத்தான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டு பேசுபவர்களிடம் பேசுவது மிகவும் கடினம் குழந்தையே. வலிகள் ஒன்றும் உனக்கு புதிதல்ல. உன் சிறு வயதிலிருந்தே உனக்கு நெருக்கமான ஒன்றுத்தான் இந்த வலிகள். கலங்காதே.
கடந்து செல்ல கற்றுக்கொள். உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வைத்து, இஷ்டப்பட்டு திறக்கும் வரை கஷ்டப்பட்டு தட்டாத எவர் மனதையும். நேற்றைய காயங்கள் இன்னும் ஆறவில்லை, அதற்குள் மீண்டும் காயம் ஏற்பட்டு விட்டது. வலியோடுத்தான் உன் வாழ்க்கையை நீ நகர்த்தி கொண்டிருக்கின்றாய். கலங்காதே தங்கமே, உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் வலிகளுக்கான மருந்தை நான் தருவேன். விழுவதற்கு உன் கால்கள் முடிவு செய்தால் எழுந்து ஓடுவதற்கு உன் மனதை தயார் செய். விழுவது உன் கால்களாக இருந்தால் எழுந்து ஓடுவது உன் மனமாக இருக்கட்டும். கம்பீரம் என்பது உண்மைக்கே உரிதானது, அதை பொய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. கர்ஜனை என்பது சிங்கத்திற்கே உரிதானது, அதை நாய்களிடம் எதிர்பார்க்க முடியாது. குழந்தையே, அவசரப்படாதே. நேரம் வரும்போது தானே நடக்கும். முயற்சித்துக் கொண்டே இரு. முயற்சி இல்லை என்றால் இதுவும் அதுவும் எதுவுமே இல்லை. விட்டு கொடுப்பதற்கும் விட்டு போவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். உறவுகளை இழந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் விட்டு கொடுக்கின்றார்கள். உறவுகளே தேவையில்லை என்று நினைப்பவர்கள் விட்டு போகின்றார்கள். மனிதர்களை எடை போட்டுக் கொண்டே இருந்தால் அவர்களை நேசிக்க நேரம் இருக்காது. குழந்தையே, ஒருவரை பற்றி மற்றவரிடம் குறை சொல்லாதே. பிடிக்கவில்லை என்றால் விலகிவிடும். குறை சொன்னால் உறவுக்கும் அழகில்லை, நட்புக்கும் இலக்கணமில்லை. வித்தியாசமாக இருக்க ஒருபோதும் வெட்கப்படாதே. மாறுபட்ட எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் முதல் மாற்றத்தின் ஆரம்பம். எதிரில் நிற்பவன் எதிரியும் இல்லை, உடன் இருப்பவன் உறவும் இல்லை. காலமும் சூழ்நிலையும் தான் உணர்த்தும் யார் யார் எப்படி என்று. உன்னுடைய நம்பிக்கையும் உறுதியும் இந்த சாயப்பா மீது இருக்கும் போது எந்த சக்தியாலும் உன்னை உடைத்து விட முடியாது. குழந்தையே, யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை. அதுபோல உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதே. 10 பொருத்தங்களை பார்த்து 9 கோள்நிலைகளை அறிந்து 8 திசைகளில் இருந்தும் உறவை அழைத்து 7 அடி எடுத்து வைத்து அறுசுவை உணவு படைத்து பஞ்சபூதங்களும் சாட்சியாக 4 வேதங்கள் முழங்க 3 முடிச்சுக்களா 2 மனங்கள் ஒன்று சேரும் ஓர் அற்புத பந்தத்தின் உறவே திருமணம். இந்த அற்புதமான உறவை தேவையில்லாத சின்ன சின்ன சண்டைகளுக்காக உடைத்து விடாதீர்கள். அது மிகப்பெரிய பாவம். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அளிக்கப் போகின்றேன். என்னுடைய குழந்தையின் வெற்றியை தடுக்க நினைக்கும் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதன் அழிவு நிச்சயம் என் கையில் என்பதை மறந்து போகாதே. என்னிடம் முழு மனதுடன் கேள். என்னிடம் உள்ள அனைத்தையும் உனக்காக நான் தருவேன். நீ நீண்ட வருடங்கள் என்னுடைய அருளுக்காக பொறுமையாக காத்து கொண்டிருந்ததற்கு உனக்கு பலன் இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. நீ நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும்படி நான் செய்வேன். குழந்தையே, நீ விரும்பியதை விரைவில் உன் கையில் தரப்போகின்றேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இன்னும் சிறு காலம் சற்று பொறுமையாக இரு. உனது வேண்டுதல்களை நான் நிறைவேற்றித் தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பும் நபருடன் உன் திருமணம் நடக்கும். அன்பு குழந்தையே, தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக நிற்கும் ஆலமரத்திற்கு வலிமை அதிகம். தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் தென்னை ஊருக்கு உபயோகம். தானாய் வளர்ந்த ஆலமரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும். தானாய் வளர்ந்து தனித்திமிரோடு நில். குழந்தையே, புத்திசாலியாயிரு, முட்டாளாய் நடி. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல. குழந்தையே, யாரிடமும் நீ நெருக்கமாக பழகுவதில்லை. காரணம் பயத்தினால் அல்ல, பட்டதே போதும் என்பதினால். சிலரை பிடிக்காது, ஆனாலும் விலக முடியாது. சிலரை மிகவும் பிடிக்கும், இருந்தாலும் நெருங்க முடியாது. இதுதான் வாழ்க்கை. குழந்தையே, உழைப்பில் இரும்பாயிரு, உறுதியில் இரும்பாயிரு. வெற்றி கரும்பாய் உன்னை தேடி வரும். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்ற பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். திரும்பிப்பார். கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று தெரியும். விலகியவர்களுக்காக மனம் வருந்தாதே. நம்முடன் இருக்க அவர்களுக்கு தகுதி இல்லை என்று திமிராக கடந்து செல். உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இரு. வெற்றி பெற்றால் சிலை, தோல்வி அடைந்தால் சிரிப்பு. பிடித்த மனிதரோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேசு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு என்று வாழ்ந்துப்பார். ஆறுதல் சொல்ல யாருமே உனக்கு தேவையில்லை. குழந்தையே, வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து விடாமுயற்சி செய்.
நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக்கி, கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் விலகும். நம்பியவர்களுக்கு வழிகாட்டியாகவும் நம்பாதவர்களிடம் வழிபோக்கர்களாகவும் இருந்து விடுவது தான் உனக்கு நல்லது குழந்தையே. நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும். காரணம், ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பதில்லை என்பதா. மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை கண்டிப்பாக உயர்த்துவார். அடுத்தவர் ரகசியம் அறிய விரும்பாமல் இரு. வாழ்க்கை சுவாரஸ்யப்படும். வாழத் தெரிந்தவரிடம் வாழ்க்கை இருப்பதில்லை. பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை. உழைக்க தெரிந்தவனிடம் பணமும் இருப்பதில்லை. இதுதான் கலியுகம் குழந்தையே. எனது அருள் பாரபட்சமற்றது. அதை நான் எல்லோருக்கும் சமமாகவே வழங்குகின்றேன். மனம் மற்றும் மெய் இவற்றின் கட்டுப்பாட்டுடன், அடக்கத்துடன், அகங்காரமற்று இரு. நான் இருக்கின்றேன். வெளிமுகமாக நீங்கள் நீங்களாக இருந்தாலும் உள்ளேயும் சக்தி நானே. உங்கள் செயல்கள் அனைத்திலும் நான் தான் இருக்கின்றேன். என்னால் உங்கள் செயல்கள் தடையின்றி நிறைவேறும். மற்றவர்களின் முதுகில் ஏறி போகாதே. உன் கேள்விக்கான பதிலை நான் சொல்ல தயாராகிவிட்டேன் குழந்தையே. நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் சாகிப்பா என் பிரார்த்தனையை கண்டு கொள்ளவில்லை என்று ஒருபோதும் நீ நினைக்க தேவையில்லை. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். தக்க சமயத்தில் உனக்கு பதில் வரும். இனிமேல் உடனடியாக உனக்கான பதிலை தருவேன். நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை இந்த சாகி கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சீக்கிரத்தில் உன் கண்ணீரை துடைப்பேன். வேதனைகளுக்கு முடிவு தருவேன். சாகி இல்லாத வேறொன்றும் இல்லை. சாகி இல்லாத இடமும் இல்லை. இந்த சாகியை வணங்கி தாழ்ந்தவரும் இல்லை. சாகி யாரையும் மறந்ததும் இல்லை. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன். நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு. உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே. வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே. பதற்றத்தையும் விட்டுவிடு. அனைத்தையும் அறிந்தவன் நான். தக்க சமயத்தில் உனக்கானதை நான் தருவேன். நமக்கு கிடைத்த வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என உணர்ந்தால் நாம் தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே இறை இல்லத்திற்கு செல்வோம். நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.